முருகா சரணம். மயிலும் மயிலும் சேவலும் துணை. நவராத்திரி 4ஆம் நாளில் நாம் பார்க்க இருக்கும் திருவருணை திருப்புகழ் அமுதமூறு என துவங்குகிறது. இந்த பாடலில் குமரி எனும் சொல் தொடங்கி உமை எனும் சொல் முடிய 36 அம்பிகையின் திருநாமங்களை தொகுத்து வழங்கியிருக்கிறார். 36 என்பதை 3 கூட்டல் 6 என்று பார்த்தால் கூட்டல் தொகை 9, அதாவது 9 அக்ஷரங்கள். சம்ஸ்கிருதத்திலே நவாட்சரி என்று பெயர். அந்த நவாட்சரியை இறுதி வரியிலே பிரயோகித்து 9 நிலைகளை கொண்ட கோபுரத்தை நினைக்கும் வகையிலே முகில் உலாவு விமான நவோநிலை சிகர மீது உலாவிய பெருமாள் என்று முடிக்கிறார். இந்த நவாட்சரிக்கும் அடியனுடைய தந்தையின் வாழ்க்கையின் நிகழ்வுகளுக்கும் தொடர்பு உள்ளதை இறுதியிலே கூறுகிறேன். முருகா சரணம். அமுதமூறு சொலாகிய தோகையர் பொருள் உளாரை என் ஆணை
உன் ஆணை என் அருகு வீடிதுதான் அதில் வாரும் என் உரை கூறும். அமுதமே ஊறி வருவது போல இனிக்கும் சொற்களைக் கொண்ட மயிலனைய மாதர்கள் பொருள் உள்ள செல்வர்களை என்மேல் ஆணை உம்மேல் ஆணை நீர் என்னை விட்டு போகக்கூடாது, என் வீடு அருகு இதுதான், என் வீடு சமீபத்தில் உள்ளதே இதுதான், அங்கு வாரும் என்று பேசுகின்ற அசடு மாதர் குவாது சொல் கேடிகள் தெருவின் மீது குலாவி உலாவிகள் அவர்கள் மாயைப்படாமல் கெடாமல் நின் அருள் தாராய். மூடப்பெண்கள் குதர்க்கம் பேசும் கேடுருவோர் தெருவில் குலவி உலவுபவர்கள் அத்தகையோரது மாயை என் மீது தாக்காமலும் நான் கெடாமலும் இருக்க உனது திருவருளை தந்தருளுக. குமரி, காளி, வராகி, மகேஸ்வரி, கௌரி, மோடி, சுராரி, நிராபரி, கொடிய சூலி, சுடாரணி, யாமளி, மகமாயி, குரளு ரூப முராரி சகோதரி, உலகதாரி, உதாரி, பராபரி, குருபராரி, விகாரி, நமோகரி, அபிராமி. குமரி, காளி, வராகி, மகேஸ்வரி, கௌரி, மோடி, சுராரி, நிராபரி சுரர்களுக்கு தேவர்களுக்கு பகைவர்களான அசுரர்களை முதன்மை இழக்கச் செய்பவள், கீழ்படித்தினவள், அல்லது சுராரி தேவர்களுக்கு கண் போன்றவள், அல்லது தேவர்களின் பலமாய் நிற்பவள், நிராபரி பொய்யிலி உக்கிரமான சூலத்தை ஏந்தியவள், சுடாரணி ஒளிமயத்தவள், யாமளி சியாமள நிறம் அல்லது ஒரு வகை பச்சை நிறத்தை உடையவள், மகமாயி குரளு ரூபம் வாமன ரூபம் குட்டி உருவம் கொண்ட முராரி திருமாலின் சகோதரி, உலகத்தை தரித்து புறப்பவள், உதாரண குணம் தயாள குணம் உடையவள், கொடையாளி, முதன்மை பூண்டவள், குருபரனாம் சிவனுக்கு கண் போன்றவள், வேறுபாடுகளை பூண வல்லவள், வணங்கப்படுபவள், அழகுள்ளவள், சமரநீலி புராரி தன் நாயகி, மலைக்குமாரி கபாலி நாரணி, சலிலமாரி சிவாய மனோகரி பறை யோகி. போர்வல்ல துர்கை, திரிபுரத்தை எரித்தவருடைய பத்தினி தலைவி, இமயமலையின் புதல்வி, கபாலம் ஏந்தினவள், நல்ல நாரணி, நீர்பொழியும் மழை போன்றவள், சிவசம்பந்தப்பட்டு விரும்பத்தக்கவள், பராசக்தி, யோகி, சவுரி வீரி முநீர்விட போஜனி, திகிரி மேவு கையாளி செய்யாள் ஒரு சகல வேதமுமாயின தாய் உமை அருள்பாலா. சௌரியம் பராக்கிரமம் உள்ளவள், வீரமுள்ளவள், கடல் விஷத்தை உண்டவள், சக்கரமேந்திய திருக்கரத்தை உடையவள், லக்ஷ்மி, ஒப்பற்ற எல்லா வேதமுமாய் நிறைந்த தாய் உமை ஆகிய பார்வதி அருளிய குழந்தையே. திமிதமாடு சுராரி நிசாச்சரர் முடிகள் தோறு கடாவி இடே ஒரு சில பசாசு குணாலி நினாமுன விடும் வேலா. பேர் ஒலி செய்து போராடின தேவர்களின் பகைவர்களாம் அரக்கர்களுடைய முடிகள் தோறும் ஆயுதங்கள் படும்படி செலுத்தி வைத்து அங்கு கூடி பொருந்திய ஒரு சில பசாசுகள் குணலையிட்டு ஆரவாரத்துடன் கூத்தாடி மாமிசங்களை உண்ணும்படி விட்ட வேலனே. திரு உலாவு சொனேசர் அனாமலை முகில் உலாவு விமான நவோநிலை சிகர மீது குலாவி உலாவிய பெருமாளே. லக்ஷ்மீகரம் வழங்கும் சோனேஸ்வரது அண்ணாமலையில் மேகம் உலவும் விமானம் கோயிலில் அல்லது கோபுரத்தில் 9 நிலைகளை கோபுரத்தின் உச்சியிலே விளக்குமுற்று உலாவின பெருமாளே. பொது மகளிரது மாயை என் மீது தாக்காமலும் நான் கெடாமலும் இருக்க உனது திருவருளை தந்தருளுக. முருகா சரணம். சேலத்தில் உள்ள ஸ்ரீ ஸ்கந்தாசிரமத்தின் கட்டிட வேலைகளை துவங்கும் முன் பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ சாந்தானந்த சுவாமிகள் எங்கள் குருநாதர் ஜோசியர் ஸ்ரீ வெங்கட்ராமையர் அவர்களுடன் எங்கள் இல்லத்துக்கு வந்து ஆசிரமம் குறித்து சொல்ல, குருநாதரின் உத்தரவின்படி தற்பொழுது அழகாக அமைந்துள்ள ஸ்கந்தாசிரமத்தில் அப்பொழுது கரடு முரடான இடத்தில் தானே கூரை வைந்து தங்கி கும்பாபிஷேகம் ஆகும் வரை மேற்பார்வை பார்க்கும் பொழுது கட்டிடத்தின் நீள அகல உயர அமைப்புகள் 9, 18, 27, 36, 63, 72, 90, 108 என்று இருப்பதைக் கண்டு சுவாமிகளிடம், இங்கு குமரனை ஸ்தாபிக்க ஏற்பாடு செய்கிறீர்கள், ஆனால் அம்பிகையும் கட்டாயம் வருவாள் என்றார். அதன்படி சுவாமிகள் ஸ்ரீ அஷ்டாதசபதி மகாலட்சுமியை நிறுவ வைத்து விட்டாள் அம்பிகை என்பது நினைவுக்கு வருகிறது. எங்கள் தந்தையார் 1968ஆம் ஆண்டு நட்டு வைத்த பாரிஜாத மரம் அங்கே இருக்கின்றது. இந்த விவரங்கள் தெரிந்த அனைவரும் இறைவனுடைய இணைந்ததால் அங்கே பாடசாலை மாணவராக சேர்ந்து தற்பொழுது இருந்து கொண்டு சேவை செய்யும் ஸ்ரீ கணபதி ராமன் அண்ணா அவர்களுக்கு மட்டும்தான் நன்றாக தெரியும். எங்கள் தந்தையார் ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லி
நவாட்சரியோடு இந்த முருகப்பெருமானை பிரதிஷ்டை செய்யும் வரை அபிஷேக ஆராதனை செய்யும் பேறு பெற்றதால் இன்று அந்த அம்பிகை குமரன் குகனின் கருணையால் நாங்கள் திருப்புகழ் தொகை செய்து வருகிறோம். அந்த இனிய 3 ஆத்மாக்களுக்கு இந்த பாடலை சமர்ப்பணம் செய்கிறோம். முருகாசரணம். குகார்ப்பணமஸ்து.